காரைக்காலில் சாலைகளில் கொட்டிய நிலக்கரி துகள்களில் சறுக்கி இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளான நிலையில் அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் துறைமுக அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அந்தோணிராஜிடம் கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். இது பற்றின முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். புதுச்சேரி மாநிலம் வாஞ்சூர் பகுதியில் அதானிக்கு சொந்தமான தனியார் துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்தோனேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரிகள் இங்கிருந்து லாரி ரயில் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கு நிலக்கரி கொண்டு செல்லப்படுகிறது. காரைக்கால் வழியாக அரியலூர், பெரம்பலூர், புதுச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு லாரிகள் நிலக்கரி கொண்டு செல்லப்படுகிறது. இந்த லாரிகள் முழுமையாக மூடப்படாமல் உள்ளதால் அதிலிருந்து நிலக்கரி துகள் பாத்தீங்கன்னா சாலையில் சிதறி விளைகின்றன. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் அம்பாள் சமுத்திரம் பகுதியில் நிலக்கரி அதிக அளவில் சாலை சிதறி கிடப்பதால் நேற்று ஒரே இடத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் நிலை தடுமாறி கீழே விழும் சம்பவம் நடைபெற்றது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்கள் தீவிரமாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் மாவட்டம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் உயர் காவல் அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், போக்குவரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அதானி தனியார் துறைமுகத்தின் அதிகாரிகளை வரவழைத்து அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பெரிய LED திரையில் விபத்து நடைபெற்ற சிசிடிவி காட்சிகளை ஒளிபரப்ப செய்த ஆட்சியர் துறைமுக அதிகாரிகளும் ஆட்சியர் விளக்கம் கேட்டார். பின்னர் இது குறித்து புகார் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகளிடம் தராமறி கேள்வி எழுப்பினார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் விபத்து நடைபெற்றது மிகவும் வருந்தத்தக்கது என்று கூறியவர் துறைமுக அதிகாரிகளிடம் ஆட்சியர் விளக்கம் கேட்டு இனி இதுபோல் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்ததாக கூறினார். மேலும் துறைமுகத்தில் இருந்து லாரிகள் கொண்டு செல்லும் பொருட்களை மூடி பாதுகாப்புடன் எடுத்து செல்ல வேண்டும் என்றும், மீறினால் லாரிகள் மீது பறிமுதல் செய்யப்படும் என்றும், விபத்துக்குள்ளானவர்கள் புகார் தெரிவித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நிலக்கரி ஏற்றி செல்லும் லாரிகளை இனி கண்காணிக்க காவல்துறைக்கு அறிவுறுத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும், விபத்து ஏற்படுத்தும் வகையில் சென்ற லாரிகளை சிசிடிவி மூலமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். விபத்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு விபத்து நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக சென்று அப்பகுதி உள்ளவர்களிடம் விபத்து குறித்து கேட்டு அறிந்து சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தற்போது தனியார் துறைமுகம் நிலக்கரி ஏற்றி செல்லும் லாரிகளால் நடைபெற்ற விபத்து மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது நடைபெற்றிருக்கும் இந்த லாரிகள் சிதறி கிடக்கும் நிலக்கரி துண்டுகளை அப்புறப்படுத்தும் பணியில் சுத்தம் செய்யும் பணியிலும் மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.